Hi friends, welcome to Fragrance of My Life. Barbeque Nation, Cold Barbecue, Absolute Barbecue இப்படி எங்கே போனாலும் வெஜிடேரியனோட ஒரு ஃபேவரட் டிஷ்ஷாக இருக்கிறது கிறிஸ்பி கார்ன். அதை நம்ம வீட்டிலேயே எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாமா? ஒரு 1.5 கப் அமெரிக்கன் கார்ன் எடுத்திருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், பொடியாக நறுக்கிய வெங்காயம் 1, ஒரு கைப்பிடி அளவு வெங்காயத்தாள், கொத்தமல்லி தேவையான அளவு, ஒரு அரை மூடி எலுமிச்சைப்பழம், பொரிக்கிறதுக்கு எண்ணெய். இப்போ இதுக்கு தேவையான முக்கிய மசாலாக்கள்னு பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், சாட் மசாலா 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு ஸ்வீட் கார்னை வேக வைக்கணும். இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. இதுலேயே வேக வைக்க தேவையான அளவு தண்ணி. இப்போ 1.5 கப் கார்ன் எடுத்துருக்கோம். ஸோ 3 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம இதை அப்படியே எடுத்து வச்சு வேக வச்சுக்கலாம். வேக வைக்கும்போது உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம வேக வைக்கும்போதே உப்பு சேர்க்கும்போது தான் அது நல்லா உப்பு நல்லா உள்ளே இறங்கும். அதுக்காக தான் வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம். சோளம் நல்லா வெந்துட்டு வருது பாருங்கள். அந்த சோளத்தோட கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்லா டார்க் எல்லோவாக ஆகிடுச்சு அந்த முத்துக்கள். ஜஸ்ட்டு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சாலே போதும், நல்லா வெந்துடும். இந்த சோள முத்துக்கள் நல்லா வெந்ததுக்கப்புறமா நல்லா வடிகட்டிடுங்க. தண்ணி கொஞ்சம் கூட இருக்கவே கூடாது. ஆனால் அந்த ஈரப்பதம் அதில் இருக்கணும். இப்போ அதை அப்படியே எடுத்துகிட்டு 3 டேபிள் ஸ்பூன் சோள மாவு சேர்த்துக்கோங்க. நம்ம சோளம் வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துருக்கோம். இதில் ஒரு ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த மாவோட கோட் ஆகிறதுக்காக. நல்லா இந்த சோள மாவு பார்த்திங்கன்னா ஒரு அந்த சோள முத்துலேயும் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. பிசுன்னு அந்த சோளத்தில் மாவு ஒட்டக்கூடாது. ட்ரையாக இருக்கிற மாதிரி சோள மாவு போட்டுக்கோங்க. நல்லா உதிரியாக வரணும். ஆனால் அந்த சோளத்தில் மாவு நல்லா ஒட்டி இருக்கணும். லைட்டாக தான் ஒரு கோட்டிங் இருக்கணும். நம்ம பஜ்ஜிக்கெல்லாம் மாவு நல்லா பிசுன்னு ஒட்டியிருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரிலாம் ஒட்டியிருக்கக்கூடாது. நல்லா கலந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த எக்ஸ்ட்ராவாக ஒட்டிகிட்டு இருக்க மாவு எல்லாமே அடியில் போயிடும். இல்லைனா நீங்கள் ஒரு ஜல்லடையில் கூட வச்சு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்போ எல்லா மாவும் கீழே போயிடும். இது எதுக்குன்னா நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது அந்த மாவு எண்ணெயில் எக்ஸஸாக போயிடாது. அதுக்காக தான். இப்போ இதை பொரித்து எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சுன்னா பார்க்குறதுக்கு ஒரே ஒரு கார்ன் போட்டு பாருங்கள். இப்போ அது நல்லா மேலே பொரிஞ்சு வருது. அதனால் நான் கொஞ்சம் பாட்டாக போட போகிறேன். சோளத்தை எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அது பொரியும் போது சம்டைம்ஸ் ஒரு முத்துக்கள் பார்த்திங்கன்னா வெடிக்க ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அப்படியே எண்ணெய் மேலே தெறிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி லைட்டாக கோல்டன் ஆகும்போது நம்ம எடுத்துடலாம். ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருங்க. அது எக்ஸஸ் ஆயிலெலாம் அது உறிஞ்சிரும். அதுக்காக மீதி இருக்கிறது எல்லாமே நம்ம கொஞ்சமாக பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா ஒன்றோடு ஒன்று ஒட்டாத மாதிரி விலகி விட்டுருங்க. இந்த எண்ணெய் மேலே தெரிக்காமல் இருக்கிறதுக்காக நீங்கள் மூடி கூட வேணால் போட்டு இது கொஞ்சம் பொரிச்சுக்கலாம். ஆனால் அந்த மூடியோட ஆவி அந்த தண்ணி எண்ணெயில் இறங்காத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் லாஸ்ட்டாக பொரித்து எடுத்தாச்சு. இதில் நம்ம மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், சாட் மசாலா, 1/4 டீஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சுட ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சோளம், அதில் இதை போட்டுக்கலாம். இது கூடவே பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், வெங்காயத்தாள், கொத்தமல்லி, அரை மூடி எலுமிச்சை பழத்தை இதுலேயே புழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா நல்லா மிக்ஸ் ஆகணும். அவ்வளோதாங்க, நம்ம வீட்டிலையே பார்பிக்யூ நேஷன் கார்ன், கிறிஸ்பி கார்ன் ரெடி பண்ணியாச்சு. உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் வர கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.